யோதியின் கதை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இமயமலையின் மர்மத்தையும் சாகச உண்மையையும் உணர்த்துகிறது. நேபாளம் ஒரு சிறிய நாடு, ஆனால் பல மர்மமான கதைகள், பண்டைய நம்பிக்கைகள் மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகள் நிறைந்த நாடு. இமயமலையின் நடுவில் அமைந்துள்ளதால் அதன் நிலப்பரப்பும் கலாச்சாரமும் இயற்கையாகவே பல புதிர்களை தன்னதாக்க கொண்டுள்ளன. இந்த மர்மங்களில் மிகவும் பிரபலமானது யோதி பற்றிய கதை. யோதி என்பது இமயமலையில் வசிக்கும் ஒரு பெரிய மனிதனை போன்ற ஒரு மகத்தான உயிரினம். இது பனி மனிதன் என்றும் அழைக்கப்படுகிறது. யோதி பற்றிய கதைகள் நேபாளம், திபெத், பூட்டான் மற்றும் இமயமலை பகுதிகளில் பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு வருகின்றன. உள்ளூர் மக்கள், குறிப்பாக ஷெர்பா சமூகத்தினர், யோதியை ஒரு உண்மையான ஜீவனாகவே நம்புகிறார்கள். அவர்களுக்கு யோதி என்பது புராண கதைகளில் வரும் ஒரு மிருகம் அல்ல, மாறாக தங்கள் வாழ்வியலின் ஒரு பகுதியாகும். யோதி ஒரு பெரிய சாம்பல் அல்லது பழுப்பு நிற ரோமங்களை கொண்ட மனிதனை போன்ற உருவம் கொண்டது என்றும், அது 2 கால்களில் கம்பீரமாக நடந்து பனி மூடிய மலைகளில் வாழ்கிறது என்றும் கூறப்படுகிறது. யோதி பற்றிய செய்திகள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் மேற்கத்திய நாடுகளில் எட்டின. பிரிட்டிஷ் ஆய்வாளர்களுக்கு, மலை ஏறுபவர்களுக்கும் இமயமலையில் தாங்கள் கண்ட விசித்திரமான கால் தடங்கள், கேட்ட விசித்திரமான ஒலிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு யோதியை தேடும் சாகச பயணங்கள் தொடங்கின. யோதியின் இருப்பை உறுதி செய்யும் பல ஆதாரங்கள் காலப்போக்கில் வெளிவந்தன. இமயமலையில் மலையேறுபவர்கள் மற்றும் உள்ளூர் மக்களால் பலமுறை பெரிய விசித்திரமான கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மனிதனின் கால் தடங்களை விட மிக பெரியதாகவும் அகலமானதாகவும் இருந்தன. சில சமயங்களில் இந்த கால் தடங்கள் ஒற்றை பாதையில் காணப்பட்டன. இது ஒரு பெரிய உயிரினம் 2 கால்களில் நடப்பதை உறுதி செய்தது. சில மலையேறுபவர்களுக்கும் உள்ளூர் மக்களும் யோதியை நேரில் பார்த்ததாக கூறுகின்றனர். அவர்கள் யோதியை ஒரு உயரமான மனிதனை போன்ற உருவமாக விவரித்துள்ளனர். அந்த பார்வைகள் கன நேரமே நீடித்தாலும் கண்டவர்களின் மனதில் நீங்காத திகைப்பை ஏற்படுத்தி சென்றுள்ளன. யோதியின் முடி மற்றும் எலும்புகள் என்றும் நம்பப்படும் சில மர்மமான மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. அந்த மாதிரிகளின் உண்மையான தோற்றம் இன்னும் அறியப்படாத ஒரு புதிராகவே நீடிக்கிறது. இது யோதி குறித்த மர்மத்தை மேலும் ஆழமாக்குகிறது. இமயமலை பகுதிகளில் வாழும் மக்கள் யோதியை ஒரு உண்மையான விலங்காக மதிக்கிறார்கள். அவர்கள் தலைமுறையாக யோதி பற்றிய கதைகளையும் அதன் நடத்தைகள் பற்றிய தகவல்களையும் பரிமாறி வருகின்றனர். இந்த கதைகளே யோதியின் இருப்புக்கு வலுவான கலாச்சார ஆதாரங்களாக விளங்குகின்றன. யோதியை படம் பிடிப்பதாக கூறப்படும் சில மங்கலான புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி உலகெங்கிலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தெளிவற்றதாக இருந்தாலும் இந்த பதிவுகள் யோதி உண்மையிலேயே இருக்கக்கூடுமோ என்ற எண்ணத்தை வலுப்படுத்துகின்றன. யோதி வெறும் ஒரு மர்மமான விலங்கு மட்டுமல்ல, நேபாளம் மற்றும் இமயமலை பகுதியின் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய சின்னமாகவும் உள்ளது. யோதி கதைகள் ஷெர்பா மக்களின் அச்சம், மரியாதை மற்றும் இமயமலையின் இயற்கை குறித்த அவர்களின் ஆழ்ந்த புரிதலை வெளிப்படுத்துகின்றன. அவர்கள் யோதியை மலைகளின் பாதுகாவலனாக கருதுகிறார்கள், மேலும் அதன் கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க சில சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். யோதியின் கதை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு இமயமலையின் மர்மத்தையும் சாகச உணர்வையும் ஊட்டுகிறது. இது பல புத்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்களுக்கு முக்கிய உந்துதலாக இருந்துள்ளது. யோதியை தேடும் சாகச பயணங்கள் இமயமலையின் அறியப்படாத பகுதிகளை கண்டறியவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இறுதியில் யோதி இமயமலையின் பனிபடர்ந்த சிகரங்களில் வாழும் ஒரு இரகசிய உயிரினம்.
அதன் கதை நேபாளத்தின் மர்மமான பாரம்பரியத்தின் ஒரு அழியாத பகுதியாகும். இது இமயமலையின் பிரம்மாண்டத்தையும் அதன் ஆழமான இரகசியங்களையும் பிரதிபலிக்கிறது. யோதியை தேடும் பயணம் தொடரும் வரை இமயமலையின் மர்மமும் அதன் பேரழகும் உலக மக்களை கவர்ந்து கொண்டே இருக்கும். நேபாளத்தின் இந்த கதை இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பையும் அறியப்படாததை கண்டறியும் மனிதனின் தீராத ஆர்வத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறது.